நான் தான் உன் மேலே கோமா, நீ என் மேலே கோமா என்ன பண்ண போகிறேன்? புரியல. சந்தோஷப்பட நீ எப்படி வச்சு செல்ல வாங்கி பார்த்தா? சரி எப்படி காட்டாம என்ன புரியலையே? எப்படி நம்ம நல்லா இருக்கணும் சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு கடவுளை நினைக்கிறாரோ? வேற என்ன நல்லா பேசி சண்டை போடுறாங்க. நேற்று காட்டிச்சிருக்கீங்க விலையை சொல்றீங்க. 1200 சொன்னாங்கன்னா 1200 1000 அப்படி கேட்டு அப்படியே வந்துடும். ரைட்டாக வந்துடும். உங்களுடைய டார்கெட்டுக்கு அது வந்துடும். அப்படியா? மீன் விலையாக இருந்தால் அவங்களே விலை கம்மியாக இருந்தால் அவங்களே கொடுத்துருவாங்க. விலையாக இருந்தால் மட்டும் நீங்கள் கேட்ட கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் லாபம் அந்த மாதிரி. அப்போ என் மேலே தப்பு, அப்போ என் மேலே தப்பு நீ சொல்லு. சரி இல்லை அப்படியே அந்த பிளாக்காக காட்டுதா? அந்த மாதிரி எனக்கும் ஒரு நேரத்தில் காட்டுது. நான் எல்லாம் ஹைட் பண்ணணும் அவசியம் எனக்கு இல்லைடி. அது அப்போ தான் அதையே நான் ஹைட் பண்ண போகிறேன். சரி அதனால நம்மளை அவ்வளோ கோத்துருக்கிறியா? அதுக்கும் கோவத்தில் இருக்கிற அப்புறம் தலைவா வணக்கம் தலைவா. அவங்க கூட எனக்கு கோவத்தில் இருக்கிறியா? தலைவா பொலீரோ ஓட்டு வண்டி பொலீரோ லோடு வண்டி வருதுல்ல குட்டி அந்த மாதிரி போட்டிங்களா? இல்லை ஒரு இங்கேருந்து உரக்கோட லோடு ஒன்று எடுத்துகிட்டு போனோம். கொய்யாக்கா ஆப்பிள் அதனால் நம்ம இந்த 2 டூட்டுமே ஒன்றும் எதுவும் சொல்லவே இல்லை. நான் கடலை இன்றைக்கி போகிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அது போகல. நான் கடலை வரேன் இந்த யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுத்து வந்துட்டேன். இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. ரோடெலாம் ஏற்றி ரெடியாக நிற்கிறப்பா பழக்கம் இல்லை. அதான் ஆமாம் 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 லோடோட இருக்குது. சரி 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 தலைவர் போயிட்டு சரி நான் இது பார்க்குறேன். நான் வரேன். அதுவும் இல்லை. ஏன்னா நைட்டு வந்து அங்கே ஒரு சரியாக பிரச்சனை. நைட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 2 மணி நைட்டு போலீஸ் ஸ்டேஷனு கேஸு. ஜீனா நகர் ஜீனா அவங்க ஜீனா மேட்ரு ஜீனா அவங்க அக்கா பையனை போட்டு வந்தாங்க. பசங்க ஒரு 3-4 பேர் அடிச்சிட்டானுங்க. யாரு அடிச்சுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹோட்டலுக்கு சின்ன வண்டி தூக்கி எடுத்துன்னு போகல. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணி வந்தது. வண்டி ஃபுல் பெயிண்டிங், சில்வர் கலர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி வந்தது. அது எத்தனை போகிறாங்க ஃபேமிலியோட. ஏதோ டக்கு சவுண்டு அது ஏதோ உராயுதுன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டுட்டு பெரிய வண்டி எடுக்காங்க வந்தாங்க. மணி கரெக்டாக ஒரு 8:30 மணி 8 மணி இருக்கும். அதுக்குள்ளே அவங்க அக்கா பையனை போட்டு சந்தில் அடிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் போய் கேட்டிருக்காரு. கேட்டோன்னா என்னடா இந்த மாதிரி அடிச்சு மூஞ்சிலாம் பார்த்து உடச்சிடுறாங்க, ரத்தம் வருதுடான்னு. எங்கே போகிறாங்க அவனை என்ன பண்ணிட்டாங்க, என்ன ஆச்சுன்னு கை கட்டணும் டப்பு டப்புன்னு அந்த பையனை வரல. அவனை இப்போ நான் அடிக்கவே இல்லை அப்படின்னு ஒன்று சாரிப்பா சாரி மன்னிப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு 2 சாரி கேட்டாங்க. 410 அடிச்சுதான் அவன் தான் அடிச்சிருக்கான். இவர்கிட்ட ஒன்று அடிக்க அவரு ஒன்று அடிச்சு கேட்டார். கேட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பேடு பசங்க இருந்தானுங்க. நீ எப்படி அவன் மேலே போய் ஏன்னா அவங்க காலேஜ் என் ஃப்ரெண்டோட பையனாக இருந்தேன்.